அப்போ ஜாதகத்தை வச்சு ஒருத்தருடைய மரண தேதியை கணிக்க முடியுமா? ஜாதகம் என்பது வாழ்வதை பற்றி புரிந்து கொள்வதற்கு ம். தான், மரணத்தை புரிந்து கொள்வதற்கு இல்ல. ஓகே. மரணத்தை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நிம்மதி தான் பறிபோகும். அவர் ஜாதத்துல இல்லாம வேற ஜாதத்துல ஏதாச்சும் ஒரு ஜாதத்துல குரு மேல ராகு போறப்ப, குரு மேல கேது போறப்ப இறந்துடும். ஓகே. அப்ப என்னன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம எடுத்த உடனே குரு மேல ராகு போனா ஒருத்தர் செத்துவாருன்னு சொல்ல முடியும். உட்கார வச்சு ஒரு ஜாதகத்தை எடுத்து கொடுத்து இதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாரு. இது 6 மாசத்துக்கு மேல தாங்காதுன்னு சொன்னேன். அவருக்கு பக்குன்னு ஆகி போச்சு. இது வந்து லாஜிக் படி இந்த குரு செவ்வா இந்த காம்பினேஷன்ல, குரு ராகு காம்பினேஷன்ல சில மரணங்கள் நிகழ்றத பாக்குறோம். அப்ப அவங்க குடும்பத்திலயோ அவருக்கோ குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ நிறைய பேருக்கு வரும் பொழுது குரு ராகு மேல போறப்போ, ராகு குரு மேல போறப்போ இந்த காம்பினேஷன்ல வரும்போது குடும்பத்துக்குள்ள ஒரு துர்நிகழ்வு நடக்குது. அது ஏதாவது இழப்பாக இருக்கலாம், அல்லது மரணமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விபத்துக்களாக இருக்கலாம். அப்ப எல்லாமே ஜெயிக்கணும்னா நம்மளுடைய அனுமானங்கள் சரியா இருக்கணும். ஜோசியத்துல அனுமானம் தான் இருக்கே தவிர தீர்மானங்கள் கிடையாது. நம்ம ஒரு அனலைஸ் பண்றோம், ஒரு விஷயத்தை அனுமானிக்கிறோம், இப்படி நடக்கலாம்னு ஒரு ஒரு இமேஜின் பண்றோம், அந்த இமேஜின் பண்றதை சொல்றோம். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜாதகம் ரீதியா நமக்கு இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறதுக்காக ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து அவங்க கிட்ட நம்மளுடைய கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடை கேட்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். இந்த ஜாதகத்தை வச்சு ஒருத்தருடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கலாம், அவங்க எப்படி எல்லாம் இருக்கு, அவங்க முக்கியமா அவங்களுடைய செயல்பாட்டை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்களே. அப்போ ஜாதகத்தை வச்சு ஒருத்தருடைய மரண தேதியை கணிக்க முடியுமா? ஓரளவுக்கு கணிக்கலாங்க. ஆனா வந்து அது செய்யக்கூடாதுங்கிறாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம ஜாதகம் என்பது வாழ்வதை பற்றி புரிந்து கொள்வதற்கு தான், மரணத்தை புரிந்து கொள்வதற்கு இல்ல. மரணத்தை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு நிம்மதி தான் பறிபோகும். இப்ப வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஜோசியம் கத்துக்கும் பொழுது எங்கெங்க போனா மரணத்துக்கு நிகரான சம்பவங்கள் நடக்கும்னு ஒரு லாஜிக் இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒருத்தருடைய ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 1-5-9 ராகு போனா அவங்க குடும்பத்துல ஒரு துர்நிகழ்வுகள் நடக்கும். அதே மாதிரி ராகு இருக்கக்கூடிய இடத்துக்கு 1-5-9 குரு போனா ஏதாச்சும் ஒரு துர்சம்பவங்கள் நடக்கும். இந்த ரெண்டுமே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த 2 விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதை ஒரு 2 தடவை பார்க்குறோம், 2 ஜாதகத்துல அப்ளை பண்றோம், ஆமா நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வரும் இல்லையா, அன்னைக்கு நிம்மதியெல்லாம் போயிடும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு இது குழப்பம். என்கிட்ட கத்துக்கு வரவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப நல்லா கத்துக்குவாங்க. இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு இப்படி இருக்குது, எங்க அம்மாவுக்கு இப்படி இருக்குது, என் பாட்டிக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வந்துருவாங்க. பயம் வந்துடும். அதனால வந்து இது நடக்குதோ நடக்கலையோ அதுக்கு இணையான சம்பவங்கள் நடக்கும். அப்போ ஒரு விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தை பார்க்குறோம். அந்த ஆண் ஜாதகத்துல அந்த ஜாதகருடைய மனைவி கணவனுடன் வாழ மாட்டார்னு ஒரு அமைப்பு இருக்கு, அல்லது ஜாதகருடைய மனைவிக்கு 2 திருமணம் ஒரு அமைப்பு இருக்கு. ஜாதகரும் குடும்ப வாழ்க்கை சரியா நடத்த மாட்டாருன்னு ஒண்ணு இருக்குது. செவ்வாயுடன் சேர்ந்த கிரகம் ஏதோ ஒண்ணு வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கு, குரு செவ்வாய் இணைஞ்சிருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கப்ப இவர் வந்து குடும்பத்தை சரியா நடத்த மாட்டார், ஆனால் குடும்ப வாழ்க்கை அவருக்கு சரியா இல்லை, உடல்நல கோளாறுகள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிருச்சு. பெண் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம், மனைவி ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம். அந்த பெண் வந்து கணவனுடன் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த பெண்ணுக்கு வந்து 2 உறவுகள் இருக்குன்றது இருக்கு. பிள்ளை ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம், சூரியனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருக்கு. அடுத்து இன்னொரு குழந்தை இருக்குது, இன்னொரு பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம், அந்த பிள்ளைக்குமே வந்து சூரியன் புதன் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கு. அப்போ என்னன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு 2வது உறவுகள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு, இந்த குழந்தைகள் ஜாதகத்துல அப்பாவுடைய அன்புகள் சரியா இல்லைன்றதுக்கான வாய்ப்பு வருது. அப்ப இந்த என்ன ஆயிரும்னா மெதுவா பார்க்கும்போது திடீர்னு இந்த ஆள் இறந்துடுறாரு. அவர் ஜாதகத்துல இல்லாம வேற ஜாதத்துல ஏதாச்சும் ஒரு ஜாதத்துல குரு மேல ராகு போறப்ப, குரு மேல கேது போறப்ப இறந்துடுறாரு. அப்ப என்னன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம எடுத்த உடனே குரு மேல ராகு போனா ஒருத்தர் செத்துருவாருன்னு சொல்ல முடியாது. அப்ப ஜாதகத்துல அவர் இல்லாம வாழ்வதற்கான அமைப்புகள் குடும்பத்துல எல்லாருக்குமே இருக்கும். அப்ப எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி சொல்லும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கலாம். அப்போ நெருங்கி சொல்லலாமே தவிர ஆனால் இது சொல்லவே தேவையில்லை. ஒரு இப்போ சொல்லி என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக முடியாது. நம்ம சொன்னோடனே என்ன செஞ்சிருவோம், இப்போ உங்களுக்கு ஏதோ மரணத்துக்கு தகுந்த மாதிரி வருது அப்படின்னா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டோம், ஃபேன் கழட்டி விழுந்து ஏதோ ஒரு படத்தில் நக்கி சாப்பிட்ட ஆளு ஃபேன் விழுந்து செத்த மாதிரி செத்து என்ன பண்ணுறது இல்லைங்களா. அப்போ விதி வந்துச்சுன்னா காலியாக வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் இந்த பழைய படத்துலலாம் இந்த ஒரு இப்போ நிறைய இங்கிலீஷ் படங்கள் நிறைய இருக்குது. அந்த இங்கிலீஷ் படத்துலலாம் ஒருத்தன் போய் எப்படி அடிப்படி சாவான்னு ஒரு பெரிய படமே நிறைய வால்யூம் இருக்குது அந்த படத்தில். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் சாவாங்க, சாவறதுக்கே ஒரு படம். ஆமாம், அது பெரிய அது பேர் மறந்து போச்சு. அது வந்து நிறைய பார்ட் இருக்குது. அதில் வந்து பாட்டில் என்ன ஆகுனா, ஒருத்தன் பாட்டில் குடிச்சிட்டு இப்படி காரில் வைப்பான், அந்த காரில் வைக்கிற ஹோல்டரில் வைக்காமல் கீழே விட்டுருவான், உருண்டு வந்து கீழே கரெக்டாக நிற்கும். அந்த இடத்துல இன்னொருத்தன் பைக்கில் வருவான், கரெக்டாகவே அடிக்கிறப்ப பாட்டில் போய் மாட்டிக்கும், பிரேக் நிற்காது, கரெக்டாக அந்த பைக்கில் அடிக்கும், அவனு செத்து போயிடுவான். இது மாதிரி ஒருத்தன் சாகுறத ஒருத்தன் எப்படி அவன் சாகுறான், அவன் எப்படின்றத ஃபாலோ பண்ணுவானுங்க. இந்த படம் சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ சமீபத்தில் கூட
ஒரு ஒரு குன்னூர் பக்கமா எங்கேயோ ஒரு 2 பேர் பைக்ல ரைட் போறாங்க. ரைடு போறப்ப நிறைய கார்கள்லாம் போகுது, நிறைய போகுது. மேல இருந்து ஒரு பெரிய கல், இவ்வளவு பெரிய கல்லு உருண்டு குதிச்சு வருது. கரெக்டா அவன் உட்காந்துருக்கிறான். அந்த குதிச்சு கரெக்டா அந்த உட்காந்துருக்க மண்டையில மட்டும் அடிச்சு அவனை மட்டும் தூக்கிட்டு போயிருச்சு கல்லு. ஓகேங்களா? அப்ப அவன் மட்டும் சாகணும்ன்றது விதி இல்லையா? சரிங்களா? அப்ப உங்களால எப்படி தப்பிக்க முடியும்? அந்த கல் எங்க இருந்து வரும்? எப்படி எங்க போய் நிப்பான் அவன்? கரெக்ட் தான். ஒண்ணு இந்த உலகத்துல இருந்து வெளியே போய் செவ்வாய் கிரகத்துல போய் தான் உட்கார்ந்தாவன் இல்லைங்களா? அதனால வந்து எப்படினாலும் காலி ஆயிரும்ன்றது விதி. அப்ப காலியாகிறதுக்கான விதி இருந்தால் புரிஞ்சுக்க முடியுமே தவிர டைரக்டா நம்மளால அது இதுதான்றதை புரிஞ்சுக்க முடியாது. இப்ப என்னுடைய தாத்தாட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். என்னுடைய தாத்தா வந்து இன்னொருத்தருக்கு கத்து கொடுத்தாரு. மொத்தம் ஒரு 10-15 பேருக்கு கத்து கொடுத்துருக்காரு ஜோசியத்தை. அதுல சேகர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் முக்கியமான ஒரு நபர். அவர்கிட்ட தான் என்னுடைய மாமாலாம் கத்துக்கிட்டாங்க. அந்த சேகருங்கிறவர் வந்து நம்ம வத்தலக்குண்டு பக்கத்துல ஐயமலைன்ற ஒரு ஊர்ல இருக்கிறாரு. அவர் மேக்சிமம் வந்து இப்ப இல்ல, அவர் மேக்சிமம் வந்து வரவங்களுடைய ஜாதகத்துல இத்தனாம் தேதி செத்துருவேன்னு எழுதி கொடுத்துருவாரு. அது வந்து வயசானவங்களுக்கு தான் எழுதி கொடுப்பாரு. ஓகேங்களா? வயசானவங்களுக்கு வீட்டுல வந்து இந்த ஆள் இழுத்துட்டே கிடக்குறான், எப்ப சாவான்னு கேட்பாங்க. அதுக்கு டேட் எழுதி கொடுப்பாரு. ஒரு கொஞ்ச நாள் முன்ன பின்ன செத்து போயிடுவாங்க. அவர் ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஒரு இடத்துல சந்திக்கிறாரு. நீ ஏதோ பெரிய ஜோசியன் ஆயிட்டியாமே வாஞ்சலி கூப்பிட்டு போய் உட்கார வச்சு ஒரு ஜாதகத்தை எடுத்து கொடுத்து இதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாரு. இது 6 மாசத்துக்கு மேல தாங்காதுன்னு சொன்னேன். அவருக்கு பக்குன்னு ஆகி போச்சு. கொடுத்த ஜாதகம் அவரோட 6 மாசம் கழிச்சு ஆள் காலி ஆயிட்டாரு. ஓகேங்களா? அப்ப நான் என்னத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஒரு அனலைஸ் பண்ணும்பொழுது இந்த விஷயங்கள் நடக்கும்ன்றதை அனுமானிக்கிறமே தவிர இது நடந்தே தீரும்ன்ற அனுமானங்கள் கிடையாது. அப்ப அவர் வந்து எழுதி கொடுத்ததுல ஒரு 100 ஜாதகத்துல 20 ஜாதகம் போய் சேர்ந்துருக்கலாம், 80 ஜாதகம் தப்பா இருந்திருக்கலாம். ஆனா வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுறது அவர் ஜெயிச்சது. இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜோசிக்காரங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அந்த ஜோசிக்கார் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கரெக்டா ஒரு பலன் சொன்னேன்னு சொல்லுவாரு. நீ டெய்லி தானே ஜோசியம் பாக்குற, அப்ப இன்னைக்கு ஒரு பலன் கரெக்டா சொல்லிக்கணும், நாளைக்கு ஒரு பலன் கரெக்டா. இவர் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 25 வருஷம் பலனே சொல்லிட்டு இருப்பாரு இல்லைங்களா? நான் வந்து ஒருத்தர் எழுதி கொடுத்தேன் பக்காவா நடந்துச்சுன்னு. அப்படிலாம் இல்லை, எல்லாமே ஜெயிக்கணும். அப்ப எல்லாமே ஜெயிக்கணும்னா நம்மளுடைய அனுமானங்கள் சரியா இருக்கணும். ஜோசியத்துல அனுமானம் தான் இருக்கிறத தீர்மானங்கள் கிடையாது. நம்ம ஒரு அனலைஸ் பண்றோம், ஒரு விஷயத்தை அனுமானிக்கிறோம், இப்படி நடக்கலாம்னு ஒரு இமேஜின் பண்றோம், அந்த இமேஜின் பண்றதை சொல்றோம். அது நடக்கலாம், நடக்காம போகலாம். அப்ப என்னன்னா ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை இப்படி போகுன்றத சொல்றோம். அப்படி போகலாம். சில நேரங்கள்ல அதுக்கு இணையான பிரச்சனை நடக்கலாம். நிறைய பேருக்கு மரணத்துக்கு இணையான சம்பவங்கள் நடக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வீட்டுல படுத்துக்கலாம். இல்லைன்னா அதுக்கு இணையான ஒரு வேலை பறி போய் ஒண்ணுக்கும் இல்லாம அவன் உயிரோடு இருக்கும்போதே செத்து போடுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழலாம். இது மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப இது மரணம் தான் சொல்ல முடியாது. மரண கணிதங்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாலும் கூட அப்படி சரியா இல்லை. இன்னொரு விஷயம், இந்த இத்தனாவது தசைகள், 4வது தசை சனி தசை, 5வது தசை செவ்வாய் தசை வந்தா மாரக தசைன்னு சொல்றாங்க. அது சரியா மேட்ச் ஆகல. நிறைய பேருக்கு நான் செக் பண்ணேன், அப்படிலாம் இல்லை, நல்லாவே இருக்கிறாங்க. அப்ப இதையும் நம்ம கொண்டு போதில்லை. பொதுவாக நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது அல்லது குரு தசையில நிறைய பேருக்கு குரு தசையில இந்த மாதிரி சம்பவங்கள், தேவையில்லாத சம்பவங்கள் குடும்பத்துக்குள்ள நடக்குது. சூரிய தசையில அப்பாவுக்கு நடக்குது. இந்த மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர இது நெருக்கி இந்த ஜாதகம் செத்து போயிரும் சொல்லி சொல்றதுக்கு நம்மள்ட்ட கணிதங்கள் இல்ல. அவ்வளவுதான். ஒரு அனுமானம் பண்றோம். அப்போ குரு மேல ராகு மேல குரு போறப்ப அதுவும் ஜாதகத்துல ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருந்தா மட்டும்தான் இது நடக்கும். அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை ஆகும்போது இவருக்கு திடீர் உடல்நல கோளாறுகள் வரலாம். அப்ப உடல்நல கோளாறுகள் வரும்போது கோச்சாரத்துல வரும்போது அதே கோச்சாரத்துல குரு ராகு தொட்டுச்சுன்னா இவருக்கு மரண கண்டங்கள் நடக்கலாம்னு சொல்லாமே தவிர அதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்க. ஒருத்தர் கேட்கிறாரு, தன்னுடைய மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறோன்னு. அவருக்கு வந்து லிவர்ல கேன்சர் அந்த பொண்ணுக்கு. அப்போ லிவர் கேன்சர் வந்தா அவர் எப்படி ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியும்? லிவர் கேன்சர் வந்தா ட்ரீட்மெண்ட் பண்ணி கீமோதெரப்பி கொடுத்து காலங்களை தள்ளாமே தவிர அவங்களால பொழைக்க முடியாது. அப்ப ஆர்கன்ல வரக்கூடிய கேன்சர்களுக்கு விடிவுகள் கிடையாது. இப்ப மருந்து கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அவனுங்க சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது வரைக்கும் வரல. அப்ப இந்த மாதிரி நோய்கள் வரும்பொழுது அவங்க நம்மள்ட்ட கேட்கிறப்ப நம்ம என்ன சொல்றது? பொழைச்சிருவாங்க, பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்றதுங்க, ஒரு டாக்டர் என்ன சொல்றாரு, ட்ரை பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது மாதிரி நம்ம நம்பிக்கைக்காக கொடுக்குறோமே தவிர நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும் லிவர் கேன்சர் வந்து எப்படி பொழப்பாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் கேட்குறவங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ஆசை கேட்குறாங்க. இது மாதிரி ஜோசியர்களை நாடி வரவங்க நோய் சம்பந்தமாக வந்தா இது மாதிரி தான் சொல்ல வேண்டியது. ஐசியூல அட்மிட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஐசியூல அட்மிட் பண்ணிட்டோம் சார், எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஐசியூ அட்மிட் பண்ணா வேலையை பாரியா, போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடு, பிள்ளைகளை அப்படி பாரு, ஜோசியரை பார்க்காத, நம்பாத ஜோசியரை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன். எனவே நம்ம வந்து எந்த இடத்துல அப்ப மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு, இந்த உயிர் ஆபத்துகள் வந்துருமான்ற ஒரு பயம் வரும்போது இப்ப நம்புறாங்க. ஜோசியத்துல ரொம்ப டீடைல்டா இப்படிதான் நடக்கும்னு கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இன்னொரு விஷயம், இப்ப ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ ஐசியூல ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பொழப்பாரா செத்துருவாரா அப்படின்னு பாக்குறது ஜாதகத்துல பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா பிரசன்னம் பாக்குறாங்க. பிரசன்னம்னா இப்ப ஜாதகத்தை எடுத்து போட்டுக்கிறது. இப்ப கரண்ட்டுக்கு என்ன கிரக நிலைகளை எடுத்து போட்டு அந்த லக்னத்துல இருந்து 6ஆம் இடமும் 8ஆம் இடமா வந்து இந்த ஒரு மாதிரி ஆபத்துகளுக்கு சொல்றது. அந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் எப்படி இருக்கு, 12ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பார்த்து
இந்த ஜாதகர் பொழப்பாரா, அதாவது வந்து இப்ப என்ன இது என்ன மாதிரினா சின்ன குழந்தையை கூப்பிட்டு 2 விரல காட்டுறது, ஒற்றையா ரெட்டையான்னு சொல்றது மாதிரி இந்த பிரசன்னம். இது வந்து ஒரு லாஜிக் கிடையாது. இருந்தாலும் கேள்விக்கு பிரபஞ்சம் நம்மளுக்கு விடையளிக்குதுன்ற நம்பிக்கையோட ஜோசியர்கள் சொல்றாங்களே தவிர இது சாத்தியம் கிடையாது. ஒரு பேப்பர்ல எழுதி குலுக்கி போடுறது எப்படி, அதுவும் பிரபஞ்சம் தானே சொல்லுது. ஜோசியருக்கு மட்டும்தான் பிரபஞ்சம் சொல்லுமா, பேப்பருக்கு சொல்லாதா அப்படின்ற மாதிரி நம்ம பேப்பர்லயே எழுதி போட்டு பார்க்குற மாதிரி ஜோசியர்கிட்ட அவங்க என்ன சொன்னா பிரசன்ன மார்க்கம் பார்க்குறாங்க. நிறைய பேர் சாமக்கோள் ஆருடம்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதுல போயிட்டு கவிப்பு, அந்த வீதி, ஆருடம் இதெல்லாம் எப்படி இருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இவங்க என்ன செய்வாங்கன்னா உதயம் எப்படி இருக்கு இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி இந்த கேட்கக்கூடிய கேள்வி ஜெயிக்கும் தோக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சடனா பார்க்கக்கூடியது, அர்ஜென்ட்டுக்கு பார்க்கக்கூடியதை விட இது வந்து லாஜிக் கிடையாது. லாஜிக்கா பார்க்கணும்னா 8ஆம் திசையை வந்து ஆயில்னு சொல்றாங்க. ஆயில்னா வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்க, செத்து போறதுன்னு நினைக்கிறாங்க. ஆயில்னா வாழ்நாள்னு அர்த்தம். இவங்க தப்பா நினைச்சிட்டு 8ஆம் திசையில வந்து இது நடந்தணும், அட்டமாதிபதி திசையில மரணம் நிகழும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் நிகழாது. இது வந்து லாஜிக் படி இந்த குரு செவ்வா இந்த காம்பினேஷன்ல, குரு ராகு காம்பினேஷன்ல சில மரணங்கள் நிகழ்றத பார்க்குறோம். அப்போ அவங்க குடும்பத்திலேயோ அவருக்கோ குரு தசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ நிறைய பேருக்கு வரும் பொழுது, குரு ராகு மேலே போகிறப்போ ராகு குரு மேலே போகிறப்ப இந்த காம்பினேஷனில் வரும்போது குடும்பத்துக்குள்ள ஒரு துர்நிகழ்வு நடக்குது. அது ஏதாவது இழப்பாக இருக்கலாம், அல்லது மரணமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விபத்துக்களாக இருக்கலாம்ன்ற அளவில் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் தவிர அதை மரணத்தோட கொண்டு போய் இணைக்கக்கூடாது. ஓகே சார், ஜாதகம் ரீதியாக இருக்கக்கூடிய எனக்கும் சரி பார்த்துட்டு இருக்க மக்களுக்கும் சரி நிறைய கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கமான பதில்களை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.